நீலகிரியில் ராசாவிற்கு மக்கள் எதிர்ப்பை தெரிவித்து வருவதாகவும் ராசா தனது வாக்காளர் அடையாள அட்டையை இன்று வரை நீலகிரி முகவரிக்கு மாற்றவில்லை எனவும் மத்திய அமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். வெற்றியாக கிட்டத்தட்ட 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகின்ற அந்த வெற்றியுள்ள தொகுதியாக இந்த தொகுதி மாறி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ராஜா மேல இந்த மக்கள் எந்த அளவுக்கு எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று. நேற்றைக்கு கூட குன்னூர் சட்டமன்றத்திற்கு உட்பட்ட ஒரு பகுதியில் பிரச்சாரத்திற்கு போகும்பொழுது அங்கு மக்கள் அவர்களை இங்கு நீங்கள் பிரச்சாரத்திற்கு வர வேண்டாம் என்று அவர்களை எதிர்ப்பு தெரிவித்து வெளியனுப்பி இருக்கிறார்கள். இந்த அளவுக்கு ஒவ்வொரு ஊர்லயுமே இருக்கிறது. மக்கள் வெளியில சொல்ல முடியாம தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊர்ல வெளியே சொல்லி இன்னும் பல ஊர்ல சொல்லுவாங்க. ஏன்னா அவர் 10 வருஷமா இந்த பகுதியை பத்தி ஒரு சிந்தனையும் கிடையாது. கிட்டத்தட்ட இந்த பகுதியை பத்தி ஒருவித அக்கறையும் கிடையாது. அவர் 2009 இங்க வந்தார். இன்னைக்கு வரலும் அவருடைய வேட்புமனுல குறிப்பிட்டு அவருடைய ஓட்டர் லிஸ்ட் எங்க வச்சிருக்காரு. இன்னைக்கு வரலும் அவர் ஓட்டர் லிஸ்ட் மாத்திருக்காரா? 2009 இருந்து இங்க இருந்தவர் இன்னைக்கு பார்த்தா 15 வருஷம் இங்க இந்த பகுதியில எம்பி இருக்காருன்னு சொல்றாரு. அப்ப இந்த பகுதி மக்கள் மேல நம்பிக்கை இல்லை, இந்த பகுதி மேல மக்களுக்கு மேல அக்கறை இல்லை, இந்த பகுதி மக்கள் மேல அவர்கள் கிட்ட வேலை செய்யணுன்ற அந்த அக்கறையின்மையினாலதான் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.